ஸோ ஸ்டாண்டர்ட்னா என்னென்னா, இப்போ ஒரு எல்லாத்துலேயும் நம்ம ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். நீங்கள் இப்போ இந்தியாவில் ரோட்டில் நம்ம ரோட்டில் எப்போதுமே ட்ரைவ் பண்ணோன்னா லெஃப்ட்டில் தான் ட்ரைவ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் டிராஃபிக் சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெட்டுனா வி நீட் டு ஸ்டாப், க்ரீனுனா நம்ம வந்து வி கேன் கோ. ஸோ எந்த ஒரு இடத்துலையும் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைன்னா அது ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம ஒரு இதை செயலை பண்ணும்போது இட் வில் பிகம் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் அவங்க பண்ணக்கூடிய பொருள் வந்து ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து இந்த கெமிக்கல் மிக்சிங் இந்த இது பண்ணுமா. அதுக்கடுத்து வந்து ஒன்ஸ் அவங்க ப்ரொசீஜர் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்கன்னா தே வில் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் ஆஸ் ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனோட அட்வான்டேஜ். ஸோ இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து நாங்கள் வந்து பொருட்களுக்கெல்லாம் இது பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்க மினிமம் குவாலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்டாண்டர்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பிஹெச் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுன்றதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிஹெச் வந்து ஆல் ஓவர் இந்தியா, காஷ்மீரில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், நம்ம கன்னியாகுமரியில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே விதமாக டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு ஒரே விதமான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் தான் இந்த வந்து ஸ்டாண்டர்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாட்டரோட ஸ்டாண்டர்ட் வந்து IS 14543, தண்ணிக்கான ஸ்டாண்டர்ட் வந்து IS 14543. உங்கள் முன்னாடி வாட்டர் பாட்டில் இருக்கும்ல, அதில் ISI மார்க் மேலே வந்து IS 14543ன்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த 14543ன்றது என்னென்னா அந்த தண்ணிக்கான ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட். ISI முத்திரைனா மொத்தம் 3 காம்பனன்ட்ஸ் வரும். ஒன்று வந்து ISI முத்திரை, அதுக்கடுத்து வந்து ISI முத்திரைக்கு மேலே அந்த ப்ராடக்ட்டுக்கான இந்தியன் ஸ்டாண்டர்ட் நம்பர் என்னென்னு இருக்கும், அதுக்கடுத்து கீழே வந்து லைசன்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த வாட்டர் இருக்குல்ல, ஸோ இதிலே வந்து நீங்கள் 3 இதுவும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரர், ஹரி ஒரு மேனுஃபேக்சரர்னால் எங்கள் 2 பேருக்கு வந்து நாங்கள் 2 பேர் தண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா எங்கள் 2 பேருக்கு வந்து மேலே இருக்க நம்பர் வந்து சேமாக இருக்கும். ஆனால் கீழே இருக்க நம்பர் வந்து எனக்கு ஒரு நம்பர் இருக்கும், அவருக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ மேலே இருக்க நம்பர் வந்து அந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக், அதான் வந்து இந்த இந்தியன் ஸ்டாண்டர்டு. கீழே இருக்க நம்பர் வந்து மேனுஃபேக்சரர் ஸ்பெசிஃபிக். ஸோ அதே மாதிரி இந்த IS 14543ல் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருப்போம், இந்த தண்ணிக்கான ஒரு 40 ரெக்யர்மெண்ட் பற்றி சொல்லியிருப்போம். கெமிக்கல் ரெக்யர்மெண்ட்லாம் என்னென்ன இருக்கணும், மைக்ரோபயாலஜிலாம் என்னென்ன இருக்கணும், மைக்ரோபயாலஜி நம்ம கிருமியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு 40 ரெக்யர்மெண்ட் சொல்லியிருப்போம். அதே மாதிரி அந்த 40 ரெக்யர்மெண்ட்டையும் எப்படி டெஸ்ட் பண்ணுன்றதெல்லாம் சொல்லியிருப்போம். ஸோ இதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்னால் அது ஒரு டாக்குமெண்ட்டு. அதில் வந்து அந்த ஒரு பொருளுக்கு என்ன குவாலிட்டி, எந்த பேராமீட்டர்லாம் டிஃபைன் பண்ணுமோ அந்த பேராமீட்டராக நாங்கள் எவ்வளோ இருக்கணும், அதை எப்படி டெஸ்ட் பண்ணுன்றதை வந்து அந்த ஸ்டாண்டர்டில் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருப்போம். ஸோ இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி மேட் பை BIS, இட் வில் பி மேட் பை எ கமிட்டி. ஸோ இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எங்ககிட்ட ஒரு 16 டெக்னிக்கல் டிவிஷனல் கவுன்சில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இந்த 16, எந்த பொருள் எடுத்தாலும் இந்த 16 டிவிஷனல் கவுன்சிலில் உள்ளே வந்துடும். ஸோ கெமிக்கல், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரோடெக்னிக்கல், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் பிளானிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், petroleum, coal and related products, production and general engineering, textiles, transport engineering, water resources, service sector, ஆயுஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு 16 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டு ஃபார்முலேட் பண்ணாலும் அது வந்து இந்த கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் தே வில் பி டேக்கிங் கேர். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்மிட்டி அசஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும் வச்சு இட் இஸ் நாட், அதனால எந்த ஒரு யூஸும் இல்லை. இந்த மேனுஃபேக்சர்ஸ் யார் அந்த ஸ்டாண்டர்ட் படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நாங்கள் வந்து அங்கீகரிக்கணும். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த கன்ஃபார்மிட்டி அசஸ்மெண்ட் ஸ்கீம். ஸோ இதில் கன்ஃபார்மிட்டி அசஸ்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன் என்னென்னா, வி வில் பி கிராண்டிங் த லைசன்ஸ் டு த மேனுஃபேக்சரர்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த லைசன்ஸ் ISI மார்க் யூஸ் பண்ணக்கூடிய லைசன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தருவோம். ஒரு கவர்மெண்ட் பாடியாக இருந்துட்டு இப்போ தண்ணியே அவங்க வந்து ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் 10,000 பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு 10,000 பாட்டிலையும் எங்களால் டெஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ இது மாதிரி எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, எல்லா மேனுஃபேக்சர்கிட்டையும் ஒரு லெபார்ட்டரி ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலையே அவங்கக்கிட்ட ஒரு லெபார்ட்டரி ஒன்று இருக்கணும். அந்த மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறமேலு பேட்ச் வைஸ் வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணது அவங்க வந்து கண்டிப்பாக அந்த இந்தியன் ஸ்டாண்டர்டில் உள்ள எல்லா ரெக்யர்மெண்ட்டும் பாஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறமேல் தான் வந்து அவங்க வந்து ISI முத்திரை அந்த இதில் தே ஹாவ் டு மார்க்கெட். ஸோ இதில் வந்து நாங்கள் எப்படி குவாலிட்டியாக ரெகுலராக செக் பண்ணுறோன்னா,
நாங்கள் வந்து அவங்க ஃபேக்ட்ரிக்கு வந்து சர்ப்ரைஸாக போவோம். சர்ப்ரைஸாக போயிட்டு அவங்கக்கிட்ட சஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அது நம்ம சர்ப்ரைஸாக போனாலே தெரிஞ்சிடும். அவங்க டெஸ்ட் ரெக்கார்ட்லேருந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லையான்னு. அவங்க எழுதுறதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும், இது டெஸ்ட் பண்ணி எழுதியிருக்காங்களா இல்லை சும்மா ரேண்டமாக ஒரு வேல்யூ ஃபில் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சர்ப்ரைஸாக அவங்க ஃபேக்ட்ரிக்கு போகும்போது தெரியும். அதே மாதிரி நாங்கள் மக்களாக சேர்ந்து we will be drawing the sample from the market. ஸோ ஒரு மேனுஃபேக்சருக்கு ஒரு வருஷத்தில் we will be drawing minimum 4 samples. 4 சாம்பிள் எடுத்து எங்களோட ஓன் லெபார்ட்டரியில் நாங்கள் வந்து செக் பண்ணுவோம். ஸோ அப்படி செக் பண்ணும்போது ஏதாவது ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அவங்க மேலே கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் லைக் சஸ்பென்ஷன். இவர் இந்த பிஏஎஸ் கேர் ஆப்பில் சொல்லியிருப்பார், சஸ்பென்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுக்கக்கூடாது, ஆப்ரேட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ அது மாதிரி ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா we have the further provisions. அவங்க லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லைனா அவங்க லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து ஃபேக் ஐஎஸ்ஐ மார்க், ரியல் ஐஎஸ்ஐ மார்க். உங்களுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து எல்லாமே ஃபேக். ஸோ முன்ன சொன்ன மாதிரியே ஒரு ரியல் ஐஎஸ்ஐ மார்க்னால் அது வந்து 3 காம்பனன்ட்ஸ் இருக்கணும். ஐஎஸ்ஐ முத்திரை, ஐஎஸ்ஐ முத்திரைக்கு மேலே வந்து அந்த பொருளுக்கான இந்தியன் ஸ்டாண்டர்ட் நம்பர், கீழே இருக்கிறது வந்து லைசன்ஸ் நம்பர். ஸோ இந்த லைசன்ஸ் நம்பர் வந்து ஒன்று 7 டிஜிட்டாக இருக்கும், இல்லைனா 10 டிஜிட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து சப்போஸ் இது வந்து யார் வேணால் ஃபில்அப் பண்ணிடலாம் இல்லையா. கீழே இருக்க லைசன்ஸ் நம்பர் வந்து 1 2 3 4 5 6 7 அது மாதிரி, இல்லை 0000 அதெல்லாம் யாராவது இது பண்ணிடலாம். ஸோ அந்த இதை தடுக்கிறதுக்கு தான் வந்து we have launched this BIS care app. ஸோ இந்த கேர் ஆப் போட்டிங்கன்னா you will be getting all the details. ஸோ அடுத்து வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களே இந்த ஐஎஸ்ஐ முத்திரை வந்து இது வந்து பொருட்களுக்கான ஸ்டாண்டர்ட், அதாவது இது வந்து பெர்ஃபார்மன்ஸு சேஃப்டி ரெண்டுமே என்ஷூர் பண்ணுறதுக்கு கொடுக்குற முத்திரை தான் இந்த ஐஎஸ்ஐ முத்திரை. அதுக்கடுத்து இந்த முத்திரை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முத்திரை. இது வந்து எலக்ட்ரானிக் குட்ஸில் வந்து இருக்கும். எலக்ட்ரானிக் குட்ஸ், உங்கள் மொபைல் ஃபோன்ஸு, லேப்டாப்ஸு எல்லாத்துலேயும் வந்து இந்த முத்திரை இருக்கும். ஸோ எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பீங்கள்ல, ஸ்மார்ட் ஃபோனில் உங்கள் செட்டிங்ஸுன்னு இருக்கும். செட்டிங்ஸில் போயிட்டு லீகல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். செட்டிங்ஸில் போயிட்டு லீகல் இன்ஃபர்மேஷன் இல்லைனா ஸ்டாச்சுட்ரி, ரெகுலேட்டரி ஏதாவது சர்ச் பண்ணுங்கள். ஹால்மார்க் லோகோ இது சரிங்களா. அது கூட ஒரு பியூரிட்டி, நீங்கள் எந்த 22 கேரட்னா 22 கேரட் 916, 18 கேரட் அந்த மாதிரி ரிங்கு இன்சைடில் இருக்கும். வளையல் பேங்கிள் வாங்குறீங்கன்னா அதுக்கும் இன்சைடு, கம்மல் எது வாங்குறீங்கனாலும் ஒரு 2 கிராமுக்கு மேலே வாங்குறீங்கன்னா மேண்டேட்ரியாக வந்து இந்த 3 விஷயமும் நீங்கள் செக் பண்ணணும். 22 கேரட்னு அவர் சொல்கிறாருன்னா, சேடு சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து அதை 22 கேரட்டுன்றதை வந்து ஆப்பில் போட்டு செக் பண்ணணும். சார் சொன்ன மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து வெரைட்டி, இயரிங்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் இயரிங்ஸ்னு வரணும். இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணும்போது அதில் வந்து ரிங்குன்னு வருது, ஆனால் நீங்கள் கேட்டது வந்து என்ன கேட்டீங்க, பேங்கிள் கேட்டீங்க. வாங்கலாமா? வாங்கக்கூடாது. ஏன்னா வந்து அதை டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அந்த ஹால்மார்க் கோடு வந்து பேங்கிள்ஸ்க்காக தான் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி சரிங்களா. அந்த மாதிரி கட்டத்தில் யூ கேன் கம்ப்ளைண்ட் ஆல்சோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஏ சர்டிஃபிகேஷன் மார்க்ஸில் திஸ் ஆர் த திங்ஸ் வி சான். ஃபஸ்ட்டு வந்து ஐஎஸ்ஐ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க், அது வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க்கு. அடுத்து மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சர்டிஃபிகேஷன், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் அது. அடுத்து வந்து ஹால்மார்க் பார்த்தோம், கோல்டுக்கும் சில்வருக்கும். அது வந்து ஈகோ மார்க், அந்த ப்ளைவுட்டு ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லிக்காக ஈகோ மார்க் அது இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ லெபார்ட்ரிஸ் இவ்வளோ எல்லாத்துமே ஐஎஸ்ஐ மார்க்கில் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு லெபார்ட்ரிஸ் இருக்கணும். ஸோ லெபார்ட்ரி ஆக்டிவிட்டிஸ் பிஐஎஸ் கிட்டே ஓன் லேப்ஸ் 8 லேப்ஸ் இருக்குது இந்தியா ஃபுல்லாக. ரெக்கக்னைஸ் பண்ண லேப்ஸ் கவர்மெண்ட் எம்பேனல்ஸ் லேப்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 270 + ஒரு 259 சரிங்களா. இவ்வளோ லேப்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இது போக கோல்டு சில்வருக்கு வந்து 3 செப்பரேட்டாக ரெஃபரல் லேப்ஸ். ஸோ இது பிஏஎஸோட இம்பேக்ட். இது ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. 22,246. ஸோ நம்ம பார்த்தோம்ல 14543 வாட்டர், ஹெல்மெட்டுக்கு 4151. ஸோ அந்த மாதிரி வந்து 22,246 இருக்குது. அதில் வந்து ப்ராடக்ட்ஸுக்கு வந்து 1227. மேண்டேட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா 560. இப்போ வந்து 600 இருக்குது. ஸோ அந்த மேண்டேட்ரி எதெல்லாம் மேண்டேட்ரின்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஏன்னா நீங்கள் அப்போ தானே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை செக் பண்ணுவீங்க. ஸோ அது நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க முடியுமா? 600 ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது சரிங்களா. நீங்கள் ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா பிஃபோர் தட் யூ செக் வெதர் அந்த ப்ராடக்ட் வந்து மேண்டேட்ரி சர்டிஃபிகேஷனா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, மேண்டேட்ரினா நீங்கள் அந்த பொருளில் ஐஎஸ்ஐ மார்க் இருந்தால் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். சயின்ஸையும் ஸ்டாண்டர்ட்ஸையும் ரிலேட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லியாச்சு. ஒரு ப்ராடக்ட்டு அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, எல்லா க்ரைட்டீரியாஸையும் அது வந்து ஃபாலோ பண்ணியிருக்கா, அட்ஹர் பண்ணியிருக்கா, பாஸ் ஆகிருக்கா, QC பாஸ் ஆகணும்னு சொல்கிறோம்.
அதெல்லாம் பண்ணுறோமான்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ் ஏன் முக்கியம்? ஸ்டாண்டர்ட்ஸ் குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், இதுதான் மந்த்ரா. பிஏஎஸோட மந்த்ரா இதுதான், குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் தான். என்ஹான்ஸ்டு குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நம்ம வாங்குகிற ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கணும், அதோட சர்வீஸும் நல்லா இருக்கணும். இதுதான் நம்மளோட மெயின் ரூல். நெக்ஸ்ட்டு முக்கியமானது வேல்யூ ஃபார் மணி. நான் கொடுக்குற பணத்துக்கு சரியான பொருள் எனக்கு கிடச்சிருக்கணும். நான் போய் எங்கேயாவது ஏமாந்துட்டு வந்தேன்னா அது எனக்கும் கஷ்டம், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் திட்டுவாங்க. ஓகேவா? அதனால வேல்யூ ஃபார் மணி, நம்ம கொடுக்குற பணத்துக்கு சரியான பொருள் நம்ம கைக்கு கிடைக்கணும். ஸோ இந்த எலக்ட்ரிக் கேபிளுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி ஐ எம் டெல்லிங் யூ. ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி கரண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 1970s தே ஹவ் மேட் இந்த நம்ம ஓவர் ஹெட் கேபிள்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, நம்ம இது ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கும்ல, கரண்ட்டு கம்பு எல்லாம். காப்பர் விலை அதிகம், ஸோ அதனால் நிறைய திருட்டு அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கண்டுபிடிச்சது தான் அலுமினியம். ஸோ இப்போ ஓவர் ஹெட் கண்டக்டர்ஸ்க்கே ஆல்டர்னேட்டிவாக இப்போ இந்த கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட கரண்ட்டு கம்பிலேருந்து நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு இந்த மேலே போகிற ஒயர் எதுவுமே வராது, எல்லாமே த்ரூ கேபிள்ஸாக தான் வரும். ஸோ இதுதான் இந்த கேபிள்ஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா, கண்டக்டர் இருக்கும், கண்டக்டர்ஸ்க்கு அடுத்து அதுக்கு ஒரு 3 கண்டக்டர்ஸ் வில் பி ஹேவிங். அதே மாதிரி அந்த கண்டக்டர்ஸ்குள்ளே எந்த ஒரு கரண்ட்னால எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக கண்டக்டர்ஸ் பிட்வீனில் ஒரு சின்ன ஒரு இன்சுலேட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஆர்மரிங் எதுக்கு இருக்குது? ஆர்மரிங்னா நம்ம ஒரு ஸ்டீல் இது கொடுத்து அதுக்கு இது பண்ணுவோம். இந்த ஆர்மரிங் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டீல். கண்டக்டர்ஸ் வில் பி ஹேவிங் மோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நம்ம ஏதாவது பொட்டென்ஷியல் கொடுத்தோன்னா it will be conducting it so easily. And insulators we won't be having that free electrons. So adanaala it won't be conducting the electricity. So silver is a best conductor of electricity, but why we don't use it as a conductor? Same, costly. ஹெல்மெட், we should protect our brain. ஏன்னா அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆர்கன், நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அடுத்தது காம்பனன்ட்ஸ். என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது ஹெல்மெட்டில்? ஹெல்மெட் இல்லாத வீடு கண்டிப்பாக இருக்கவே முடியாது. என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும் ஹெல்மெட்டில்? என்னென்ன பொருட்கள் இருக்கும் அதில்? அவுட்டர் லேயர் நல்லா ஸ்ட்ராங்காக, அது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி, பிளாஸ்டிக் வித் ஃபைபர் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னர் பார்ட் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். நடுவில் இருக்கிற பார்ட்டு ஒரு இன்சுலேட்டட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். சின் ஸ்ட்ராப், இதெல்லாம் சின் ஸ்ட்ராப் எல்லாமே ரொம்ப நல்ல குட் குவாலிட்டியில் இருக்கணும். அது பை மிஸ்டேக் நம்ம ஸ்கிட் ஆகிட்டா கூட அந்த ஸ்ட்ராப் ஹோல்ட் பண்ணியிருக்கணும் நம்ம நெக்கில். ஃபிட்னஸ் நமக்கு சரியாக வரலைன்னா அதுக்கு சரி வராதுன்னு போட மாட்டோம், அப்புறம் ஃபைன் தான் கட்டணும். Smooth sliding in any surface, any additional forces on neck due to friction between the helmet and the sliding surface. ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. ஹெல்மெட் போயிட்டு இப்போ ரோட்டில் ஸ்கிட் ஆகி ஹெல்மெட் போய் ஃப்ரிக்ஷனில் போய் அங்கே உராய்ஞ்சு அப்படியே நின்றுச்சுன்னா வர்ற ஃபோர்ஸ்க்கு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. இதுதான் சயின்ஸ். அப்போது நம்ம மூவிங்கில் இருக்கோன்னா அந்த ஹெல்மெட்டும் மூவ் ஆகிடணும். அங்கே போய் ஹெல்மெட் ரோட்டில் இருக்கிற ரோடு ஃப்ரிக்ஷனில் தான் இருக்கும். டயர்ஸில் பட்டன் இருக்குது, ரோடு கொஞ்சம் ரஃப்பான சர்ஃபேஸ் தான். அப்போ என்ன பண்ணும், ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும், அப்போ தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும். ஆனால் ஹெல்மெட்டுக்கும் ரோடுக்குமான ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும் ஹெல்மெட். இது எல்லாமே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. மேஜர் பிரின்சிபல்ஸ் தட் அப்ளைஸ் டு ஹெல்மெட் ப்ரொடெக்ஷன். கண்டிப்பாக எனர்ஜி அப்சார்ப்ஷன் இருக்கணும். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டைரின், பிவிசியும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஹெல்மெட்டில், ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம மூவிங்கில் இருக்கும்போது அந்த கைனடிக் எனர்ஜி அந்த ஹெல்மெட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுதான் மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். கரோஷன் ரெசிஸ்டன்ஸ், கரோசிவாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் கோஸ்டல் ஏரியாவில் இருக்கோம், கழட்டி வைப்போம், அப்போ அதில் ஒரு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதோ, இந்த மாதிரி ஒரு ஹியூமிடிட்டினால அதில் ஒரு மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுறதோ இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான க்ரைட்டீரியாவாக அந்த ஹெல்மெட்டை நம்ம நோட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. இதுவே ஒரு ஐசி ரோடாக இருக்குது, ஸ்னோ ஏரியாஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் இருக்காது.
ரோடும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஹெல்மெட்டும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்போ அந்த டைமில் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஒன்றும் இல்லை, நம்மளோட வெலாசிட்டியை கம்மி பண்ணால் போதும், நம்மளால் அந்த இடத்துல சேவ் பண்ணிக்க முடியும். நாட் ஒன்லி டிசைடட் ஃபார் மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ், பில்லியன் ரைடர்ஸ் கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க பில்லியன் ரைடர் சொல்லுவாங்க, அவங்களும் ஹெல்மெட் கண்டிப்பாக போடணும். அதுதான் உங்கள் மனைவியின் தலையை இரும்பானாலதல்ல அப்படின்லாம் அங்கங்கே பேனர் வச்சுருப்பாங்க. அதை வந்து எல்லோரும் செய்யணும், செய்ய மாட்டேன்றோம், அதை கொஞ்சம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸ். சின்ன பசங்களுக்கு கூட ஹெல்மெட் ஒரு பீரியடில் அப்படியே திடீர்னு ஒரு பூதாகரமாக வரும், எல்லாரும் ஹெல்மெட் போட்டிருக்கணும், இல்லைன்னா ஃபைனு. உடனே ஓடி போய் கடகடன்னு ஹெல்மெட் எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாங்குவோம். அது சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஹெல்மெட்லேயும் ஐஎஸ்ஐ மார்க் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே மேண்டேட்டரி சர்டிஃபிகேஷனில் வருது. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ், ரொம்ப ஃபாஸ்ட் ரைடிங், இது எல்லாமே பை மிஸ்டேக் நடந்துட்டால் கூட இந்த ஹெல்மெட்ஸ் நம்மளோட லைஃப்பை சேவ் பண்ணும். This Indian standard was first established in 1963. We are following the 7th modification of the IS number. Okay, IS number 2347. The scope is only for domestic pressure cooker. It does not cover the micro oven pressure cooker. It is only for domestic pressure cooker. What do you mean by domestic pressure cooker? The domestic pressure cooker is a cooking vessel by creating pressure by external or internal heat source, either internally by electricity or by external gas. The steam pressure, according to the standard, should be 0.1 kgf bar centimeter square. It is up to 1.0 kgf bar centimeter square. So the steam pressure should be 0.1 to 1.0. The capacity, we are dealing with capacity. There is two capacities are there. Total, the pressure cooker capacity. Within this, the water capacity. The total pressure cooker capacity should be 1 liter to 24 liters. The total capacity, according to the standard, 1 liter to 24 liters. The water capacity should be 2/3. It is up to only 2/3. If 24 liters means it is up to 16 liter, it is standard. The okay, the material mostly contains 4 kinds of materials. Okay. It is maybe stainless steel or aluminum or the combination of both. It may be stainless steel or aluminum or the combination of both. It is in some pressure cookers there is containers. Inside the pressure cooker we can cook separate materials. So in that case, in the standards there is a separate standard for the containers. So the pressure cooker behind science, என்ன science இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சில சயின்டிஃபிக்கல் வேர்ட்ஸ்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வேப்பர் ப்ரெஷர் பற்றி பேசலாம், பாயிலிங் பாயிண்ட்ஸ் பற்றி பேசலாம். இந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராக இருக்குது ப்ரெஷர் குக்கரில். இப்போ வேப்பர் ப்ரெஷர்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஒரு ஆல்டிடியூட், ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து குக் பண்ணும்போது, இப்போ நார்மலாக நம்ம வந்து நம்மளோட சீ லெவலில் நம்ம சர்ஃபேஸில் வந்து குக் பண்ணுறதுக்கும் ஒரு ஆல்டிடியூடில் இருக்கக்கூடிய மக்கள், எக்ஸாம்பிள் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்து குக் பண்ணும்போதும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளே பண்ணுது. வேப்பர் ப்ரெஷர், அதாவது பாயிலிங் பாயிண்ட் சொல்லும்போது, பாயிலிங் பாயிண்ட் எப்போ ஒரு லிக்விட் வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேப்பர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியர் ப்ரெஷரும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போ தான் வந்து அது வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பூமியிலேருந்து மேலே போக போக அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதன் காரணமாக மேலே இருந்து நம்ம சமைக்கும்போது அதோட அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ரீச் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். எனர்ஜி கன்சம்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அங்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சாதம் வேகிறதுக்கு வந்து பார்த்தினாக்கா ரொம்ப நேரம் எடுத்துக்கும்.
மெயினாக இந்த குக்கரோட இன்வென்ஷன் வந்து பார்த்தினாக்கா எனர்ஜி கன்சம்ஷன் டைம் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து சமைக்கிறது தான் இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து இன்வெர்ட் பண்ணுறாங்க. இன்வென்ஷன் வந்து மெயின் ரீசன் அதுதான். நார்மலாக வந்து வேறு மெத்தடில் குக் பண்ணுறதுக்கும் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறதுக்கும் டைம் வந்து பார்த்தினாக்கா ரொம்ப சேவ் ஆகும், ஈஸியாக வந்து ஃபுட்டு வந்து குக் ஆகும். இதில் வந்து பார்த்தினாக்கா என்ன லா வந்து பிஹைண்ட் ஆகுதுன்னா கே-லூகாஸ் லா அப்படி சொல்லிட்டு ஒரு லா வந்து இதில் இருக்குது. என்னென்னா when pressure is increases temperature is also increases, both are directly proportional to one another. இப்போது ப்ரெஷர் குக்கரை நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா அங்கே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஒரு க்ளோஸ்டு வெசலில் தான் நம்ம பண்ணுவோம். அப்போது அந்த லிக்விட் வந்து பார்த்தினாக்கா வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. வேப்பராக கன்வெர்ட் ஆகும்போது அந்த வேப்பரும் லிக்விடும் வந்து பார்த்தினாக்கா ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிற வரைக்கும் அந்த வேப்பர் ப்ரெஷர்னால் ஒன்றும் இல்லை, அந்த லிக்விட் வந்து கன்வெர்டட் இன்டு வேப்பர். அந்த மாலிகுலோட ஃபோர்ஸ் வந்து பிரேக் ஆகி லூஸ் ஆகி அது வேப்பரைஸ் ஆக போகுது. வேப்பரைஸ் ஆகிறது வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ஈக்குலிபிரியம் ஆகிற வரைக்கும், லிக்விட் ஸ்டேட்டுக்கும் அந்த வேப்பர் ஸ்டேட்டுக்கும் ஈக்குலிபிரியம் வரைக்கும் அது வேப்பர் ஆகும். அந்த வேப்பரை போயிட்டு அந்த வால் மேலே வந்து மோதும்போது ஒரு ஃபோர்ஸை வந்து ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது. அதுதான் நம்ம வேப்பர் ப்ரெஷர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து பார்த்தினாக்கா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணுது இங்கே. இந்த ப்ரெஷர் அதிகமாகும்போது டெம்பரேச்சர் வந்து பார்த்தினாக்கா ரைஸ் ஆகும், இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகும். ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர்ங்கிறதால ப்ரெஷர் ரைஸ் ஆக டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அப்போ அது ஈஸியாக வந்து அந்த டெம்பரேச்சர் அட்டைன் பண்ணி அந்த ஃபுட்டு வந்து பார்த்தினாக்கா ஈஸியாக குக் ஆகுது. ஸோ இதெல்லாமே சம் சயின்டிஃபிக்கல் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி மெட்டல், நம்ம அங்கே யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் வந்து பார்த்தோன்னா அலுமினியம், அலுமினியத்தோட அலாயான டியூராலமினை யூஸ் பண்ணலாம். ஏன் அலுமினியத்தை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயின் ரீசன் வந்து அலுமினியம் அவ்வளோ சீக்கிரமாக கரோஷன் ஆகாது. இப்போது அயனில் அதர் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாக்கா வெயிட்டாக இருக்கும். அலுமினியம் வந்து லைட் வெயிட், மோர் ஸ்ட்ரென்த் அதுக்கு இருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அலுமினியம் வந்து பார்த்தோன்னா லைட் வெயிட்டாக இருக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் கரோஷன் ஆகாது. ஒன்ஸ் இது ஏரில் வந்து கான்டாக்ட் ஆகும்போது அலுமினியம் ஆக்சைடுங்கிற லேயரை ஃபார்ம் பண்ணி அதுவே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக வந்து பார்த்தினாக்கா அந்த மெட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, ஃபர்தராக கரோஷன் ஆகாமல் இருக்கிறது. ஸோ பெட்டர் வி கேன் சூஸ் அலுமினியம் மெட்டல் ஃபார் மேக்கிங் த குக்கர். அந்த குக்கரை பண்ணுறதுக்கு அலுமினியத்தை வந்து யூஸ் பண்ணலாம். அது மாதிரி கேஸ்கட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் கேஸ்கட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா கேஸ்கட் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் அது போய்ட்டு அந்த மேலே இருக்கிற கவரும் அடியில் இருக்கிறதும் வந்து ஃபிட் ஆகும். அதில் ஏதாச்சும் கிராக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஃபிட் ஆகாமல் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி லிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸாக வந்து பார்க்கப்படுது. அந்த லிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ், அதுக்கும் கரெக்டாக அந்த ப்ரெஷர் வந்து நம்ம ரைஸ் ஆகும்போது இந்த லிட்டு வந்து மேல் நோக்கி வரணும். அதுக்குமே வந்து பார்த்தினாக்கா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து பார்த்தினாக்கா ஒரு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கேஜியை வந்து பார்த்தினாக்கா அது வெயிட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெட் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்போது அந்த ப்ரெஷர் வந்து மேல் நோக்கி எழும்புறதுக்கு அந்த லிட்டு வந்து பார்த்தினாக்கா அங்கே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுவுமே வந்து பார்த்தினாக்கா ஸ்டாண்டர்டில் வந்து கொண்டு வராங்க. அந்த கேஸ் கட்டையும் வந்து பார்த்தினாக்கா ஸ்டாண்டர்டில் கொண்டு வராங்க. கெப்பாசிட்டி, சார் சொன்ன மாதிரி கெப்பாசிட்டி, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கெப்பாசிட்டி லிட்டர்ஸில் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எந்த வெசல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அலுமினியமை அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டு. நமக்கு அதுலேருந்து நிறைய டிசீசஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அலுமினியம் ஆக்சுவலாக நம்மளோட வந்து இதுவே இல்லை, மெட்டலே கிடையாது. அது வெளிநாட்டில் இருந்து அந்தமான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜெயில் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து கைதிகளுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட மெட்டீரியல் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அது இம்யூனிட்டி பவரை நிறைய டிக்ரீஸ் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ரொம்ப நல்லாவே இம்யூனிட்டியோடு இருந்தோம், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே, இந்தியர்கள் எல்லாருமே. அதை குறைக்கிறதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட மெட்டல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அலுமினியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம தெரியாமையே, அவேர்னஸ் இல்லாமே நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம ஹெல்த்துக்கு கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சுமே, ஆனால் அவேர்னஸ் இல்லாமல் மார்க்கெட்டிங் எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தால் நம்ம நிறைய பொருட்களை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அது நம்ம ஹெல்த்துக்கு நிறையவே பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே எல்லாருமே படித்தவங்க தான், ஆனால் நமக்குமே அது தெரியல இதனால் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அலுமினியம் வந்து அந்த புளிப்பு பொருள் கூட ரியாக்ட் ஆகும் பொழுது கிட்னியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதில் வந்து அந்த காம்பவுண்டெல்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. அதே மாதிரி காசநோய், சளி அதிகமாகிறதுக்கான கூறுகளும் அதில் நிறைய இருக்குது. அதனால் நம்ம அலுமினியம் வந்து புளிப்பு பொருளை வந்து செய்யறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றது சும்மா புளிப்பு இல்லாத பொருளை நீங்கள் செய்துக்கலாம், ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம் வேறு வெசலில். ஆனால்
அந்த பாயில் பண்ணி வைக்கிறது, சூடாக வைக்கிறது, அதுலேயே வச்சுருக்கிறது, இது எல்லாமே அலுமினியத்தை அவாய்ட் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம். அது ப்ரெஷர் குக்கர் மட்டும் இல்லாமல் வேறு எந்த வெசலாக எடுத்துக்கிட்டிங்கனாலும். இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்க தலைப்பை வந்து எலக்ட்ரிக் அயன். இந்த ஸ்கூலில் ப்ரேயரில் பேச சொல்லுவாங்க இல்லையா, என்ன பேசுதுன்னே தெரியாது பசங்க முன்னாடி, ஏன்னா அவங்க நமக்கு முன்னாடி நிறையா கற்று வச்சுருப்பாங்க. நான் எப்பயுமே அவங்களுக்கு சொல்கிறது அயன்டு ட்ரெஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறது. அயன் பண்ணும் பொழுது அந்த வார்ப் வெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நூல் இழை, குறுக்கு இழை அப்படிங்கிறது வார்ப்பு, நீட்டமான இழை அப்படிங்கிறது வெஃப்ட். அயன் பண்ணும் பொழுது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஒரே டைரக்ஷனில் அயன் பண்ணாதான் அந்த மெட்டீரியலுக்கு ஒரு ஷைனிங் கிடைக்கும். நீங்கள் கையாமையான்னு அயன் பண்ணி பாருங்கள், ஆகவே ஆகாது. நான் பசங்களுக்கு சொல்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு எய்மை ஒரு அச்சீவ் பண்ணணும்னு நினச்சின்னா உன்னுடைய மூளை செயல்பாடு அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கணும்னு சொல்கிறது. எண்ணங்கள் ஒரே குறிக்கோளை நோக்கி எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன இடையூறு வந்தாலும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது. அதே மாதிரி நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு நீங்கள் நல்லா கவனிங்க, எந்த உங்கள் இது ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, சாரியாக இருந்தாலும் சரி, எதை அயன் பண்ணாலும் ஒரு டைரக்ஷன் அயன் பண்ணும்பொழுது தான் ஷைனிங் கிடைக்கும். அதுக்கு காரணம் அதில் உள்ள மூலக்கூறுகள் மாலிக்குள் பாலிஎஸ்டராக இருந்தாலும் சரி, பாலி நைலானாக இருந்தாலும் சரி, பாலிஸ்டைரினாக இருந்தாலும் சரி, இல்லை காட்டனில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ் மாலிக்குலாக இருந்தாலும் சரி, ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதால தான் அந்த ஷைனிங் கிடைக்குது. லேர்னிங் சயின்ஸ் வயா ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு இந்த ட்ரைனிங்கில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நம்ம சயின்ஸ் டீச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக நம்மமே எடுத்துகிட்டு போகலாம். நம்ம சொல்லக்கூடிய சயின்ஸில் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு அப்பப்போ நம்ம சொல்லிக்கலாம் பசங்கிட்ட. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு தெரியும். அயன் பாக்ஸ் எப்படி ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், அதில் நிறைய கறி போட்டு அதை நம்ம ஹீட் பண்ணி, இப்போயும் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அயன் பண்ணுறவங்களாம் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்ம வீட்டில் பார்த்தோன்னா நம்ம அப்படி யூஸ் பண்ணுறது கிடையாது. நிறைய சொஃபிஸ்டிகேட்டடான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு வந்தாச்சு. அப்போ ஒவ்வொரு சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும்போதும் அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலையா இந்த ஸ்டாண்டர்டுக்கு இது வரணும்னு ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் அதில் வந்திருக்கும். இப்போ இருக்கிற அயன் பாக்ஸுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்றது நம்ம கரண்ட்டில் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த இது வந்து டெவலப் ஆகி வந்தாச்சு, சரியா? அந்த பழைய இதுலேருந்து இப்போ லைட் வெயிட்டாக யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து சொஃபிஸ்டிகேட்டட் காம்போனன்ட்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு டிஃபர் ஆகுது. மெயினாக எலக்ட்ரிக் அயன் அப்படின்னா அதில் நம்ம மெயின் பார்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஹீட்டிங் எலிமெண்ட், நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த தெர்மோஸ்டாட். இது ரெண்டு தான் வந்து நமக்கு எலக்ட்ரிக் அயனில் வந்து முக்கியமான ஒரு பார்ட். ஹீட்டிங் எலிமெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பரான ஹீட்டிங் எலிமெண்ட்டு நம்ம அங்கே கொடுக்கணும். ஹீட்டிங் எலிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நிக்ரோம் தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். நிக்ரோம் இஸ் அன் அலாய் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த அலாய் வந்து இட் ஹாஸ் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வென் கரண்ட் பாஸ் த்ரூ தட் காயில் இட் கெட்ஸ் ஹீட்டட் அப் இல்லையா? ஹீட் அப்போ எனர்ஜி வந்து அங்கே அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஹீட் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்ட்டட் இன்டு ஹீட் எனர்ஜியாக நமக்கு இங்கே கிடைக்குது. அப்போ ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி அந்த ஹீட் எனர்ஜி நம்ம என்ன கொண்டு போகணும்னா ஃபேப்ரிக் கொண்டு போகணும். அப்புறம் ஃபேப்ரிக் கொண்டு போனோன்னா அங்கே என்ன யூஸ் பண்ணோன்னா ஒரு கண்டக்டர் நமக்கு தேவை. அந்த கண்டக்டர் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா அந்த அடியில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் பிளேட். அந்த பேஸ் பிளேட்லேருந்து கண்டக்டருக்கு எங்கே போகுது, கரண்ட் போகுது, ஹீட் போய் அந்த ஃபேப்ரிக் மேலே இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேப்ரிக் வந்து அயன் ஆகுது. அடுத்தது டெம்பரேச்சர் கண்ட்ரோல். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நம்ம கண்டிப்பாக தேவை இல்லையா? நம்ம பாட்டு ஒரு ஹை டெம்பரேச்சரில் வச்சுட்டு நம்ம அதை அயன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிளாத்துக்கு பிரச்சனை வந்துடும். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக் செட்டிங் இருக்குது. இப்போ நிக்கலில் இது வச்சுட்டோம், லினன் வச்சுட்டோம், காட்டன் வச்சுட்டோம், இது வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் செட் ஆகிக்கும். அப்புறம் டெம்பரேச்சர் செட்டிங்கில் நமக்கு என்ன இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இப்போ பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் அப்படின்றது நமக்கு தெரியும். பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்னா என்ன அப்படின்னா 2 மெட்டல் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த் பிளேஸ் ஒன் அபவ் தி அதர். அந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காமனாக யூஸ் பண்ணுறது பிராஸ் அண்ட் அயன். இப்போ பிராஸ் அண்ட் அயன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெர்மல் எக்ஸ்பேன்ஷன், லீனியர் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். இந்த லீனியர் தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் வந்து பிராஸ்க்கு அதிகம், இதுக்கு வந்து கம்மி, அயனுக்கு வந்து கம்மி. ஃபார் த
சேம் டெம்பரேச்சர், நம்ம கொடுக்கக்கூடிய சேம் டெம்பரேச்சருக்கு அதோட எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். இப்போ டிஃபர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக காப்பர் என்ன ஆகும்னா அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது இன்வேர்டில் வந்து வளைய ஆரம்பிச்சிடும், உள்நோக்கி வளைய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ளை என்ன ஆகிடும்னா கட் ஆகிடும். இப்போ சப்ளை கட் ஆன பிறகு நமக்கு அந்த டெம்பரேச்சர் ரிக்வயர்ட் டெம்பரேச்சர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆகிக்கும். அதுக்கு மேலே அது ஹீட் ஆகாது. நம்ம எந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சருக்கு அது இதாகிக்கும். அப்புறம் கொஞ்சம் கூல் டவுன் ஆனோடனே என்ன ஆகிடும், அந்த ஸ்ட்ரிப் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம். இப்போ ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்தோடனே திருப்பி டெம்பரேச்சர் நமக்கு என்ன டெம்பரேச்சருக்கோ இதாகிடும். அப்போ தெர்மோஸ்டாட் அந்த ஹீட்டிங் எலிமெண்ட் தான் மெயின் பார்ட்ஸ் அந்த அயனிங்கில். அதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் இருக்கும். அந்த ஹேண்டில் நம்ம எப்படி அது வந்து ஹீட்டை வந்து கடத்தாத ஒரு பொருளால் தான் நம்ம அந்த ஹேண்டில் வந்து வச்சுருக்கணும். அப்புறம் நாப் இருக்குது, வேறு என்ன இருக்குது, அந்த லேம்ப் இருக்குது. அந்த லேம்ப் வந்து இண்டிகேட்டர், நமக்கு அது க்ளோ பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். மெயினாக இந்த பிளேட்டு, ஹீட்டிங் எலிமெண்ட், இந்த தெர்மோஸ்டாட் இதுதான் வந்து மெயின் பார்ட் ஆஃப் அன் எலக்ட்ரிக் அயன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு பார்ட்ஸ் ஏதாவது விட்டுருந்தா அப்புறம் நீங்கள் சொல்ல, எனக்கு தெரிஞ்ச பார்ட்ஸ் சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட்டு ஒயர் அதை ப்ராப்பராக நம்ம வந்து இந்த சாக்கெட் யூஸ் பண்ணுற சாக்கெட் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். அது பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். I want to extend that topic, like we know that as we have discussed yesterday that for flowing of the current there is a need for electromotive force, isn't it? So that electromotive force has been developed by the using a battery. And what is battery? Battery is a combination of the cells, isn't it? So what is the working principle behind the cell is that in cell there is a chemical, that chemical converted into there are some reactions, and that chemical energy converted into electrical energy, and that electrical energy provide the electromotive force to, and it causes a drift to the electrons, so that electron start moving, and due to the motion of the electron the current has flown in the circuit. But as we know, the energy, that electrical energy is in the electrical circuit is for two purposes. First is that for heating purpose, and another is for flowing the current. If we are using a conductor, the whole electrical energy will lead to the flow of the current. But if we are using resistor, that resists the flow of the current, and the electrical energy will consume or dissipated as a heat energy, isn't it? And that application is used for electrical iron. As we know that electrical iron provides heat, and by which we can remove the wrinkles in our fabric. எலக்ட்ரிக் அயானுடைய காம்போனன்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இது பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காம்போனன்ட்ஸ், பார்ட்ஸ், their assembly construction, stability, after that markings, provision of suitable terminal for supply connection, earthing, it's very very important, earthing, after that effective of screw and connections. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ்லேயே நம்ம பார்க்க வேண்டிய, தட் இஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதுக்குள்ளார அதனுடைய ஸ்டாண்டர்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணோம். ஆஃப்டர் தட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃப்ரம் 70 to 200 டிகிரி, அதோடைய டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து 70 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 200 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகணும். அதுக்கு மேலே வந்து அது அந்த எலக்ட்ரிக் அயான் ரைஸ் ஆகக்கூடாது. அதுவும் வந்து அந்த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் 260 டிகிரி வரைக்கும் அதில் ஹீட் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகலாம். நமக்கு வந்து ஃபேப்ரிக்ஸ் டிபெண்ட் பண்ணி அதில் என்னென்ன டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நைலான் அப்படின்னும்போது 70 to 90 டிகிரி. இப்போ தெர்மோஸ்டாட் ஃபங்க்ஷன் வந்து மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த தெர்மோஸ்டாட் ஃபங்க்ஷனில் நமக்கு வந்து அந்த நைலான் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த நைலானுக்கு நிற வைக்கும்போது அங்கே டெம்பரேச்சர் வந்து 70 to 90 இருக்கும்போது 90க்கு மேலே ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், பவர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். அப்போ ஒவ்வொரு ஃபேப்ரிக்ஸ்க்கும் என்ன டெம்பரேச்சர் இருக்கணும் அப்படின்றது அந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது ரேயான் 100 to 120 டிகிரி, சில்க் 130 to 150 டிகிரி, wool 160 to 180 டிகிரி, அண்டு காட்டன் லினன் 190 to 210 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், okay, one of the coating, Teflon coating, that is PTFE, that is poly tetrafluoroethylene coating given in the bottom of the
அயான். அந்த கோட்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும், அது வந்து நமக்கு வந்து அந்த ஃபேப்ரிக்ஸோட என்ன ஆகாது, அட்டாச் ஆகாது. அதே போல் வந்து அந்த இதை மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், அந்த ஹீட்டிங் டைம், அந்த அயான் வந்து ஹீட்டிங் டைம் எவ்வளோ நேரத்தில் இருக்கணும் அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க. 4 minutes ஃபார் அலுமினியம் அல்லாய் சோல் பிளேட். அலுமினியம் அல்லாய் சோல் பிளேட்டாக இருந்தால் 4 minutesல அந்த அயான் வந்து நமக்கு ரெடி ஆகிடணும். அதே வந்து கேஸ்ட் அயான் சோல் பிளேட் யூஸ் பண்ணியிருந்தா அது வந்து நமக்கு வந்து 8 minutesக்குள்ளார நமக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிடணும். அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்குது. இந்த எலக்ட்ரிக் அயன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். நம்ம சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக அது தெரிஞ்சுக்கணும். அந்த ஒயர்லேருந்து அந்த பாடி லீக்கேஜ் கரண்ட்டு அதில் வரும். அந்த கரண்ட்டு வரதை வந்து நம்ம அது அந்த மின்னதிர்ச்சியிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது தான். நேற்று சொன்னாங்க பாரு, நாம் இது வரைக்கும் 3 pin டாப் பார்த்துருப்போம். அந்த மேலே எர்த்திங் மட்டும் ஏன் வந்து ரொம்ப வந்து பல்காக இருக்குது, எனக்கு கூட நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மேல் பார்ட்ஸ் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த ஹோல் கரண்ட்டு வந்து எர்த்துக்கு வந்து பாஸ் ஆகிடணும். அப்படி பாஸ் ஆகும்போது நமக்கு அந்த ஷாக் இருக்காது, எலக்ட்ரிக் ஷாக் இருக்காது. ரைட், அதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பார்ட்டு. இப்போ நம்ம ஹை பவர் ஹோம் அப்ளையன்ஸில் எல்லாமே 3 pin டாப் இருக்கும். 3 pin நம்ம சாதாரணமாக அப்படின்னா நமக்கு 2 pin டாப் இருக்கும். ரைட், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் அயான் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதன்படி நீங்கள் பயன்படுத்துங்க. எலக்ட்ரிக்கல் ஃபேன் ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்கன்னா 1882 பை ஃபிலிப் டெல் அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபேனை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தா இதில் பிரின்சிபல் என்ன பிரின்சிபல்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். when a current is flow through the conductor, there is a magnetic field is induced. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் இதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறோம். 2 மேக்னெட்டுக்கு இடையில் எலக்ட்ரிக் ஃபேஸ் கொடுத்தோம்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸட்ரா ஆகும். அதை வச்சு மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும். அது ஆக்சுவலாக பார்த்தா எந்த பிரின்சிபல்னால் நமக்கு எல்லாம் 9th standard 8th standardல இருக்குது, ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். அந்த பிரின்சிபல் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுன்னு சொல்லிக்கும். ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸில் இதுக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 374 அப்படின்றது சீலிங் ஃபேனுக்கான யூனிட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 7 மெயின் காம்போனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கட்டும், கெப்பாசிட்டர், ஆக்சல், பியரிங், ஸ்டேட்டர், ரோட்டார், ஹவுசிங் அண்ட் பிளேட்ஸ். இது 7மே மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சீலிங் ஃபேன். இந்த மிரர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அதை டைப்ஸ் பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அதில் நம்ம இன்சைடில் யூஸ் பண்ணக்கூடிய மிரர், அதாவது டிரைவர் சீட் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் மேலே இருக்கக்கூடிய மிரர். அடுத்து பார்த்திங்கன்னா சைட் மிரர்ஸ். சைட் மிரர் பார்த்திங்க அப்படின்னா விங் மிரர் கூட சொல்லலாம், நம்மளுடைய இந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய மிரர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடு ஒரு மிரர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோக்ரோமிக் மெத்தட்னு சொல்லிட்டு ஒரு மிரர் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக எலக்ட்ரோக்ரோமிக் மெத்தட் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிளார் வந்து நமக்கு டிரைவர்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரோக்ரோமிக் மிரர் அப்படின்றத யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஆட்டோக்ரோமிக் மிரர்னு வந்துருச்சு. ஆட்டோக்ரோமிக் மிரர் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய இது வந்து நமக்கு தெளிவாக, இது எலக்ட்ரோமிக் மெத்தட் மாதிரி தான். இது சூப்பர் கூல் லிக்விட் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கிளாஸ். ஓகேங்களா? அந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது கலர் கிளாஸ் இருக்குது, நான் கலர் கிளாஸஸ் இருக்குது. இந்த கலர் கிளாஸஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் கெமிக்கல் மெட்டீரியல் பார்த்தோன்னா போரேன் காம்பவுண்ட் பயன்படுத்துவோம், போரேன்ஸை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கிளாஸில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோன்னா சிலிக்கன் டை ஆக்சைடு SiO2 அப்படின்னு இருக்கக்கூடியது. நாங்கள் எடுக்கக்கூடியது பார்த்தோன்னா ரியர் வியூ கிளாஸ் மெட்டீரியல். அது பார்த்தோன்னா இந்த டைரெக்டாக அட்மாஸ்பியரோட தொடர்பில் இருக்கிறதுனால நம்ம அட்மாஸ்பியரிக் ரிலேட்டட் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தி ஃபாலோவிங் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பார்த்தோன்னா கோஎஃபிஷியன்ட் ரிஃப்ளெக்ஷன் டெஸ்ட்டு. இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோன்னா ஃபோட்டோ டிடெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பார்த்தோன்னா இம்பேக்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கு பார்த்தோன்னா பெண்டுலத்தை பயன்படுத்துகிறோம். அது மாதிரி பார்த்தோன்னா பெண்டிங் டெஸ்ட்டு, டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ், அட்மாஸ்பரிக் ரெசிஸ்டன்ஸ், வெதர் ரெசிஸ்டன்ஸ், இதை மாதிரி டெஸ்ட் தான் ஒரு கிளாஸ் மெட்டீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் கண்டிஷனாக தேவைப்படுது. அடுத்து பார்த்தோன்னா டெஸ்ட் ஃபார் ரேடியஸ்
சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் ரொம்ப முக்கியமானது. அதுதான் அந்த ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கக்கூடியது. எவ்வளோ தூரத்துக்கு அது ரிஃப்ளெக்ஷன் பண்ணி கொடுக்கும், எவ்வளோ பேக்ரவுண்டை கவர் பண்ணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து அது கொடுக்கக்கூடியது. மிரரில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, கான்கேவ் ஒன்று, கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தோன்னா கான்கேவ்ன்றது டைவர்ஜிங் மிரர்ஸ் சேர்ந்தது, கான்வெக்ஸ்ன்றது கன்வர்ஜிங் மிரர்ஸ் சேர்ந்தது. இந்த ப்ராடக்ட்டுக்கு கோட் நம்பர்ஸ் அப்படின்னும் போது ஒரு இதோட பிஎஸ் கோட் நம்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 14210 அப்படி சொல்லக்கூடியது. கிளாஸ்க்கும் மிரருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கிளாஸ் அப்படிங்கிறது பின்னாடி இருக்கிறது அப்படியே நமக்கு தெரியும். அது எப்போ மிரராக மாறும்னா, பின்னாடி வந்து ஒரு சில்வர் கோட்டிங்கோ இல்லைனா அலுமினியம் கோட்டிங்கோ ஸோ அது கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்னவா மாறிடும், மிரராக மாறிடும். ஸோ இப்போ மிரராக மாறிடுச்சு அப்படின்னா அந்த லைட் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளே ரியர் வியூ மிரர் வந்து டிரைவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம பொசிஷனுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த லைட் ரேஸ்லாம் அப்போ தான் நம்ம கண்ணுக்கு வரும், நமக்கு பின்னாடி இருக்கிற வியூஸ் தெரியும். ஸோ 2 முக்கியமாக இருக்கிறது வந்து என்னென்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வால் இருக்குது அப்படின்னா ஒரு பால் தூக்கி போடுறோம், அந்த பால் என்ன பண்ணுவோம், அந்த வாலில் பட்டு எகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லைங்களா, அதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணிக்குள்ளே ஒரு பாலை தூக்கி போடுறோம், அது என்ன ஆகும், தண்ணிக்குள்ளே போயிட்டு அதோட டேரக்ஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதுக்கு பேர் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அண்டு ரீஃப்ராக்ஷன். இப்போ நம்ம ரியர் வியூ மிரரில் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் தான். இப்போ இதுவே நிறைய டைப்ஸ் ஆஃப் மிரர்லாம் இருக்கும். ஒன்று பிளெயின் மிரர் இருக்குது, கான்வெக்ஸு, கான்கேவ் இதெல்லாம் இருக்குது. ஸோ பிளெயின் மிரர்னால் நம்ம வீட்டில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ முகம் பார்க்குற கண்ணாடி, அது வந்து பிளெயின் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறது, கான்கேவ் மிரர், இது ரெண்டும் ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் நமக்கு வந்துடும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதும் வந்து கான்வெக்ஸ் மிரர் தான் ரியர் வியூ மிரராக யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா அதோடைய வைடு ஏரியா கவரேஜ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பின்னாடி வந்து ஒரு லாங் ரோடு வரைக்கும் இருக்கும், ஒரு 100 மீட்டர்ஸ் இல்லை ஒரு 150 மீட்டர்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கான்வெக்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ண முடியும். இதுவே இன்னொரு இடத்துல எங்கே இந்த மாதிரி மிரர்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஹேர்பின் பென்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஹேர்பின் பென்ஸ்லாம் அந்த டேர்னிங்கில் வந்து ஒரு பெரிய மிரர் வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, ஹேர்பின் பென்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டஸ்ட் ஒரு நேரோவான ஒரு ரோடு தான். ஸோ அந்த ரோட்டில் வந்து எந்த வெஹிக்கிள்ஸ் எங்கே வருது அப்படிங்கிறத அந்த மிரரை பார்த்து அவங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அக்கார்டிங்லி அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நின்றுப்பாங்க. ஓகேங்களா. இந்த மிரர் உருவாக்குனதுக்கப்புறம் 5% ஆஃப் ஆக்சிடெண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு இது உருவாக்குனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறையா நாட்டில் இந்த மிரர் இல்லாமல் வண்டி ஓட்டினாவே அது இல்லீகலாக ஆக்ட் பண்ணுறாங்க, இல்லீகலாக ஆக்ட் பண்ணி அதுக்காக தண்டனையும் கொடுக்குறாங்க. அண்ட் தென் சில கண்ட்ரீஸில் நம்ம நிறையா நம்பிக்கை வச்சுருக்காங்க இல்லைங்களா, மிரர் உடஞ்சிடுச்சுனாவே ஏதோ அபசகனம், ஏதோ பிரச்சனை வரும் அப்படின்ற கண்டிஷனும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறையா கண்ட்ரீஸில் கார் போகும்போது மயானம் வழியாக போனால் மிரர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்களாம். சில கண்ட்ரீஸில் அந்த நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இது எங்கே யூஸ் ஆகுது என்னல, இந்த ரேஸ் கார்ஸில் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மிரர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. This type of pen have the front clip, then another ballpoint pen will be having the clicking at the end, isn't it? So that pen contains one more component that is called spring. So this type of pen. So the next comes the principle behind this. Okay, so what are the principles behind this? Can you guess it? So in our product, all the principles are very simple only, not like the other products. Yes, sir? Yeah, very good. Capillary action. Yeah, surface tension. Then friction. What type of friction? Yeah, rolling friction. Then one more important force is also playing in it. So we are all sitting here comfortably, isn't it? So why? Yeah, gravitational force. Then another one principle is also there, that is called viscosity. So because of that viscosity only, that ink can flow continuously while we are writing. லாஸ்லோ பீரோ அப்படின்றத இந்த பெண்ணை வந்து இன்வென்ஷன் பண்ணார். அப்போ நம்ம உலகிலே மிகப்பெரிய பெண்ணு கண்டுபிடிச்ச நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. இப்போ வந்து நான் என்னுடைய டாபிக் வந்து கொரோஷன் டெஸ்ட்டு. இப்போ கொரோஷன்றதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் வந்து மெட்டல்ஸில் தான் அதிகமாக நடக்கும், பெண்ணில் அதிகம் நடக்காது. இருந்தாலும் அதனுடைய டெஸ்ட் வச்சு தான் சில டெஸ்ட் வச்சு தான் அந்த பெண் வந்து ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர் டெஸ்ட்டு. சால்ட் வாட்டர் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5% ஆஃப் சோடியம் குளோரைட் NaCl அதில் சப்மர்ஜ் பண்ணி அது கரெக்டாக இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆசிட் எக்ஸ்போஷர் டெஸ்ட்டு. ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிட்ரிக் வினிகர் அசிட்டிக் ஆசிட், சம் லெமன் ஜூஸ் வந்து சிட்ரிக் ஆசிட் அதில் வந்து இது பண்ணி அதில் ஏதாவது
ஃபால்ட் இருக்கான்னு பார்த்து தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. Architecture plays vital role in framing the infrastructure of the society. It is not merely building or constructing a building, because it is proving the identity of the people who are residing in that particular area. Now coming to the evolution of cement, in the history, very first the Portland cement invention was reported in 1824. In 1903, first concrete high-rise was raised. In 1936, Hoover's Dam was constructed. In 1992, tallest reinforced concrete skyscraper was constructed by using the Portland cement. And advancements in the architecture is never possible without the usage of cement, and it's unimaginable. That's why it's very important to fix the standards to test the cement's quality, its utility, and other things. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ஆஃப் சிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட். ஓகேங்களா, ஒரு சிமெண்ட் வாங்கும்போது அதோடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 90 days தான். ஸோ அந்த 90 days தான் அதோடைய லைஃப் டைமு. 3 month வாங்கினது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய பர்சன்ட் லைஃப் டைம் வந்து 20லேருந்து 30% வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதுவே 6 month ஆச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா 30லேருந்து 40% வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. ஸோ 6 monthக்குள்ளார 12 monthக்குள்ளார பார்த்தீங்கன்னா 50% அதோடைய லைஃப் டைமே குறைஞ்சிடுது. ஸோ அதை பார்த்து வாங்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கலர் எக்ஸாமினேஷன். கலர் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி ஆஃப் சிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலரில் தான் இருக்கணும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது லம்ப்ஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது. பேக் வந்து பிரிக்கும்போது கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்து வாங்கணும். அடுத்தது சிமெண்ட் ஃப்ளோட்டிங் டெஸ்ட்டு. அது வந்து இப்போ ஒரு பக்கெட்டில் வந்து அதை ஒரு ஆட் பண்ணும்போது பக்கெட் தண்ணியில் வந்து போடும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் சிங்க் ஆகணும். இதுவே வந்து பேட் குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே சிங்க் ஆகிடும். ஸோ அது பார்த்து நம்ம பர்ச்சேசிங் பண்ணணும். அடுத்தது அடல்ட்ரேஷன் டெஸ்ட். ஃபைன் பவுடராக இருக்கணும், இல்லைன்னா வேறு ஏதாவது வந்து மாய்ஸ்சர் காட்டு அது காட்டி கொடுக்கும். அது ஃபைன் பவுடராக இருந்தால் மட்டும்தான் வாங்கணும். நெக்ஸ்ட்டு சிமெண்ட்டோடைய டெம்பரேச்சர். அது பார்த்திங்கன்னா தொடும்போது அப்படியே கூலாக இருக்கணும். அது டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அது பேட் குவாலிட்டி சிமெண்ட்டு. சம் ஆஃப் டெஸ்ட்டு தான் இது வந்து நம்ம வாங்கும்போது பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸிங் த ஸ்ட்ரென்த் ஒன்லி தே ஆர் கிரேடிங் த சிமெண்ட். நம்ம போய் வாங்கும்போது 33, 43, 53ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. கிரேடிங் ஆஃப் த சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஸோ இதுதான் அதுக்கு யூஸ் பண்ணுற apparatus. தே மேக் ஒன் மோல்டு ஸோ தட் க்யூரிங் பண்ணுவாங்க. தட் இஸ் வாட்டரில் டிப் பண்ணதுக்கப்புறமா 24 hours அப்புறம் பார்த்திங்கன்னா 20 days கழிச்சு அது மேலே என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ரெசபிலிட்டி, தட் இஸ் ப்ரெஷர் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு படிச்சிருப்பீங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லோட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ஹவு மச் லோட் இட் கேன் வித்ஸ்டாண்ட், அதை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க 33 grade, 43 grade, 53 gradeன்றாங்க. திஸ் இஸ் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஸோ வி ஆல் நோ தட் சிமெண்ட்டை வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் எங்கே நமக்கு வந்து டேஞ்சராக இருக்குன்னா when the cement is used for the construction purpose of dam, நம்ம அங்கே வாட்டர் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வெளியில் வரக்கூடாது. ஃபார் தட் தே ஆர் டூயிங் திஸ் டெஸ்ட். And some of the physical properties, actually இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் எதுவும் தெரியல, some of the chemical properties which is given by IS. ஓகேங்களா, தேங்க்யூ. நிறைய எந்த ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதில் வந்து டெஸ்டஸ் நிறைய இருக்கும். நான் எடுத்துகிற இந்த வேக்கம் ஃப்ளாஸ்கில் வந்து என்ன டெஸ்ட் இருக்குன்னா ஸ்டெய்னிங் டெஸ்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இது ஸ்டெய்னிங் டெஸ்ட். ஸ்டெய்னிங் டெஸ்ட்னா என்ன? A stain test is a laboratory test that can help identify bacteria, fungi or other organism in a sample. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அது எப்படி வந்து அந்த ஸ்டெய்னிங் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். எந்த ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணாலும் அந்த ஸ்டெய்னிங் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணணும். அப்போ இந்த ஃப்ளாஸ்க் ஆர் பாட்டில் when tipped for the 16 hour in each of the following solutions, maintained at 60 plus or minus 2 degrees C temperature, shall not show any signs of staining after removal from the solution at the end of the above period. அப்போ
அதை வந்து அந்த சொல்யூஷனில் நம்ம வந்து டிப் பண்ணும்போது அது எந்த பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் ஆகாமல் நமக்கு அது வெளில வரணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இன்றைக்கி நான் ஒரு வாட்ஸ்அப் செய்தியில் நம்ம வந்து வாட்ஸ்அப் நியூஸ் ஒன்று வந்து வச்சுக்கலாம், ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்குது. அந்த ஹாட் பாக்ஸை வந்து லோ மெட்டீரியல் ஐஏஎஸ் தரம் இல்லாத ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கலாம், அதை எடுத்து அதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். உள்ள அந்த ஸ்டெயின் பார்ட்டு பிளாஸ்டிக் பார்ட் அப்படி பிரித்து பார்த்தோம்னா வச்சுக்கலாம், நிறைய பழைய வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறோம், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய புழுக்கள் பூச்சிகள் அப்படி இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியாமலேயே அந்த ஹாட் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்தமாரி அதெல்லாம் லோ குவாலிட்டியான பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஐஎஸ்ஐ தரம் உள்ள பொருளை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டும். நன்றி, வணக்கம்.